இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை வடபழனியில் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை திருடிய 4 பேர் கொண்ட கும்பல் கைது. சிவகாசி அருகே சுங்கச்சாவடியை கடக்க முயன்றபோது சென்னை போலீசார் உஷார்படுத்திய நிலையில் 4 பேரை கைது செய்த தூத்துக்குடி போலீசார். நீட் தேர்வை சுமார் 2 லட்சம் பேர் எழுதவில்லை. 91 விழுக்காடு மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தகவல். மாணவியின் தாலியை கழற்றி தேர்வு எழுதும் வண்ணம் ஒரு கொடுமையான தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது. கட்டுப்பாடுகள் என்ற பெயரில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வழிகளில் நீட் தேர்வு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் காட்டும். இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும், ஒரு சென்டரில் பார்த்தேன், கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டது. நீட் தேர்வு முடிவுகள் வந்ததும் காலதாமதமின்றி கலந்தாய்வுகள் தொடங்கும். நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனத்தின் கார் விபத்தில் சிக்கியது கொலை சதி என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவரது கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சியை காவல்துறை வெளியிட்ட நிலையில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 2 பேர் நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வணிகர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடைகள் அடைப்பு. அத்தியாவசிய பொருட்களான கடைகளை தவிர்த்து மற்ற கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடின. சங்கராபுரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு சூறை காற்றுடன் பெய்த பலத்த மழை. தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்திருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை. 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 70,200க்கு விற்பனை. 1 கிராம் 8,775க்கு விற்பனை. இரண்டாயிரத்து 26 தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் முடிவது உறுதி. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அறிவாலயம் உள்ளே போடுவதை அறிக்கையாக்கும் RS பாரதி. அதிமுகவின் அரசியல் அத்தியாயம் பற்றி பேசுவது வேடிக்கையின் உச்சம். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதிலடி. பாஜகவின் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்திட்ட கும்மிடிப்பூண்டி முன்னாள் MLA KS விஜயகுமாரை மீண்டும் கட்சியில் சேர்த்து EPS உத்தரவு.
கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு எதிராக செயல்பட்டதாக நீக்கப்பட்ட விஜயகுமார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட நிலையில் மீண்டும் கட்சியில் சேர்ப்பு. மயிலாடுதுறை அருகே திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். பலத்த காற்றால் மேடையில் சரிந்து விழுந்த மின் விளக்கு கம்பம். நூல் இழையில் உயிர் தப்பிய திமுக எம்பி ராசா. சென்னை பூவிருந்தவல்லி நாவலடி ஹோட்டலில் வாடிக்கையாளர் சாப்பிட்ட உணவில் தேரை கிடந்த சம்பவம். ஹோட்டலை மூடி சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி. சாப்பிட்டு முடிச்சேன் நான் வேறு இது இல்லை, அதுக்கப்புறம் தான் கடைசியாக எடுத்து போகிறோம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலை கண்டித்து நாகை மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை தடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் மின்கம்பங்கள் சாய்ந்து சேதம். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் தவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே குட்டியுடன் பாறைக்கு வந்து ஓய்வெடுத்து செல்லும் சிறுத்தை. கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை விராலிமலையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி ஆடுகளை போட்டி போட்டு வாங்கிச் சென்ற வியாபாரிகள். 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வக்பு சட்டத்துக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. மனுதாரர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்த நிலையில் திமுக சார்பில் பதில் மனு தாக்கல். இன்று கூடுகிறது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலை அடுத்து எல்லையில் 11வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி சிறிய ரக ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி. பீகாரின் மைந்தனான வைபவ் சூரியவன்சி இளம் வயதில் வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார். கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பாராட்டு. அநேக இந்திய மொழிகளுக்கு தாய் சமஸ்கிருதம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சமஸ்கிருதத்தை ஊக்குவிப்பது அதன் மறுமலர்ச்சிக்கானது மட்டுமல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கானது எனவும் நம்பிக்கை. இந்தியா மீது தீங்கு எண்ணம் கொண்டவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பது எனது பொறுப்பு. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். மேற்கு வங்க மாநிலத்தில் மத அடிப்படையிலான பிரிவினை தீவிரவாதம் அச்சமூட்டும் சவாலாக உருவெடுத்துள்ளது. முர்ஷிதாபாத் வன்முறை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பித்த அறிக்கையில் மாநில ஆளுநர் CV ஆனந்தபோஸ் தகவல். பஞ்சாப் மாநிலம் மான்சாவில் நேற்றிரவு கொட்டி தீர்த்த கனமழை. சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் வாகனங்கள் மூழ்கின. கேரள மாநிலம் திருசூரில் பூரம் விழாவையொட்டி வான வெடிகளை வெடித்து மக்கள் உற்சாகம். இருளை பகல் போல் மாற்றிய காட்சியை கண்டு மகிழ்ச்சி.
வியட்நாமில் உள்ள உலகின் மிகப்பெரிய வழிபாட்டு சக்கரத்தை சுற்றி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வழிபாடு. கண்களை கவரும் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து நெகிழ்ச்சி. அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் ஹாலிவுட் படங்களுக்கு 100% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க திரைப்படத்துறை மிக வேகமாக அழிந்து வருவதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஐபிஎல் போட்டியின் 54வது லீக் போட்டியில் லக்னோ அணியை எளிதில் வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ் அணி. மற்றொரு போட்டியில் 1 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 55வது லீக் போட்டியில் இன்று ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ். போட்டி இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடக்கிறது.